சீரியல்களின் full எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். தேங்க்ஸ்க்கா. ஏதோ கம்மியா இருக்கு. என்னவா இருக்கும்? வெண்ணிலா, காஃபி மகா போட்ட காபி மாதிரி இல்ல. மகா எப்படி காஃபி போடுவா? பால் எவ்வளவு எடுத்துக்கிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி டிகாஷன் எடுத்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி சுகர் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கெல்லாம் ஒரு கணக்கு இருக்குமா. அதுக்கு ஏத்த மாதிரி காஃபி போட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும். கரெக்டா சொன்னீங்கப்பா. நீ வேணா ஒண்ணு பண்ணு. மகா வந்ததும் அந்த கணக்கு எப்படின்னு கத்துக்க. இல்ல, நானும் ரொம்ப நேரம் எல்லாரையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னமோ மகா மகான்னு அப்படியே அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க. ஏன் அவ இல்லனா இந்த வீட்ல எந்த வேலையும் நடக்காதா? ஏன்பா, இவ்ளோ நாள் அவ அயன் பண்ணி கொடுத்துதான் சட்டை போட்டீங்களா? இல்ல அவ காஃபி போட்டுதான் எல்லாரும் குடிச்சீங்களா? இந்த வீட்டுக்கு வந்து ஒரு நாள் தான் இருந்தா, அந்த ஒரு நாளைக்கே நீங்க இவ்ளோ புராணம் பாடுறீங்க. சரிடி, அதுக்கு எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுற? இரு, அடுத்து நான் உன்கிட்ட தான் வரேன். ஆமா, என்னமோ மகாக்கு ஏதோ ஒரு காய் பிடிக்கும். நீ என்ன காய்? வெண்டைக்காய். எனக்கு என்ன காய் பிடிக்கும்னு சொல்லு. உனக்கு கத்திரிக்காய். எனக்கு பிடிக்காத காயே கத்திரிக்காய் தான். ஏமா, இந்த வீட்டோட மூத்த பொண்ணு நானு. இத்தனை வருஷமா எனக்கு என்ன காய் பிடிக்கும்னு உனக்கு தெரியல? ஆனா நேத்து வந்தவளுக்கு என்ன பிடிக்கும்னு விசாரிச்சு தெரிஞ்சு அத அவனை அனுப்பி வாங்கிட்டு வர சொல்றல்ல? அந்த அளவுக்கு ஆயி போச்சு. இவ என்னமோ மகா வந்தாதான் அவளை கூட்டிட்டு போய் நோட்ஸ் வாங்கணுங்கிறா. இவரே என்னமோ மகா வந்து அயன் பண்ணி கொடுத்தாதான் சட்டை போடுவேங்கிறாரு. என்னம்மா இதெல்லாம்? பேசாம நீங்க எல்லாரும் சேர்ந்து மகாக்கு ஒரு ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சு வெளியில ஒரு போர்டு மாட்டிருங்களேன். ஐடியா நல்லா இருக்க. நான் வேணா ரசிகர் மன்ற தலைவர் ஆயிட்டுமா? அப்பா, நான் ஏற்கனவே விருப்பல இருக்கேன். கடுப்பேத்தாதீங்க. என்னடி? இந்த வான கலர் இருக்குலமா, ஸ்கை ப்ளூ. என்ன ரெண்டு கலரையும் மிக்ஸ் பண்ணா ஸ்கை ப்ளூ கிடைக்குமா? தெரியாது, போடி. சரி, மகாத்திக்கு தெரியும். மா ஃபோன் கொடுங்கம்மா, நான் உங்களுக்கு கால் பண்றேன். இப்போ நீ போறியா? உன்னை வெளுக்கவா நானு? மா, நான் என்னப்பா தப்பு பண்ணேன்? ஃபோன் தானமா கேக்குறேன். மதி, இப்ப மகானிய பத்தி புகழ்ந்து பேசினல, அதான் உங்க அம்மாக்கு பிடிக்கல. ஏமா? மகாத்த எவ்வளவு ஸ்வீட் தெரியுமா? அவ்வளவு ஸ்வீட்டா இருந்தா அப்படியே போய் அவளை கடிச்சு தின்னு. அம்மா அம்மா, என்ன கடிச்சு தின்றாத. மதி, ஏண்டி குழந்தைகிட்ட போய்? என்ன இப்போ எல்லாரும் காஃபி குடிக்கிறீங்களா? இல்ல மகா வந்ததுக்கு அப்புறம் அவ கையால போட்டு குடிக்கிறீங்களா? நானே குடிச்சிடறேம்மா. மகாவை பத்தி பேசுனதுக்கு வீட்டுல இருக்கிற பாத்திரத்தெல்லாம் உடைக்கிறாளே. பாத்திரத்தை உடைச்சா பரவாயில்ல, வாயை குடுத்தீங்கன்னா அவ உங்க மண்டைய உடைச்சிருவா. வாயை முடிக்கிட்டு பேசாம காஃபியை குடிங்க. இந்த காபிக்கா காலையில இருந்து காத்திருந்தோம். எல்லாமே பேக் பண்ணிட்டேங்க. பத்திரமா கொண்டு வாங்க.
வைங்க. மாப்பிள்ள, இன்னும் 2 நாள் இருந்துட்டு போலாம். உடனே கிளம்புறீங்களே? அதுக்கு இல்லை சார், ஆஃபீஸில் நிறைய பெண்டிங் வேலை இருக்குது, போய் தான் ஆகணும். பக்கத்தில் தானே இருக்கோம், எப்போ வேணாலும் வந்தால் போச்சு.